22ஆம் வசனங்களிலே காணப்படுகின்ற பரிசுத்த புதிய எருசலேமை குறித்ததான செய்திகளை வசனங்களை நாம் தியானிக்கலாம். பத்மு தீவிலே பரிசுத்த யோவானுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களிலே பரிசுத்த புதிய எருசலேமை குறித்ததான தரிசனங்களையும் குறித்து அவர் இந்த வெளிப்படுத்தலின் புத்தகத்திலே அவர் எழுதி வைத்துள்ளார். அந்த பரிசுத்த புதிய எருசலேமை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஏனென்றால் பரிசுத்த புதிய எருசலேமை நாம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். நம்மோடு கூட பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இன்னும் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழுகின்ற நாமும் நமக்கு பின்வரக்கூடிய சந்ததிகளும் அந்த பரிசுத்த புதிய எருசலேம் நகரத்திற்குள்ளாக அவர்கள் நுழைய முடியும் என்பதை குறித்து இந்த வெளிப்படுத்துதலின் புத்தகத்திலே பத்மு தீவிலே சிறை வைக்கப்பட்டிருந்த யோவான் சிறையிலே, வனாந்தரமான ஒரு சிறையிலே தண்ணீர் இல்லாமல் தவித்த பொழுது, உணவு இல்லாமல் அவர் வாடின போது கர்த்தர் அவர் ஆவியிலே கொண்டு போய் இந்த தரிசனங்களையும் இன்னும் அநேக தரிசனங்களையும் கடைசி நாட்களிலே நடக்கப் போகின்ற ஒவ்வொரு தரிசனங்களையும் அவர் காண்பித்தார். அந்த தரிசனங்களில் இது ஒரு மேன்மையான ஒரு தரிசனம் என்பதாக நான் காண்கின்றேன். ஏனென்றால் ஆவியானவர் உயரமும் பெரியதுமான ஒரு மலையிலே அவரை கொண்டு போய் நிறுத்தி, தன்னுடைய ஆவியிலே நிறுத்தி பரிசுத்த புதிய எருசலேமை அவருக்கு அவர் காண்பித்தார். அது யாருக்காக உருவாக்கப்பட்டுள்ளது, அதனுடைய அமைப்பு மற்றும் அந்த பரிசுத்த புதிய எருசலேமிலே காணப்படுகின்ற காரியங்கள், கட்டப்பட்டுள்ள மேன்ஷன்கள், அதனுடைய மதில் சுவரின் அமைப்பு, இன்னும் நகரத்தின் அமைப்பு, அங்கே காணப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் பார்த்தவைகள், அவர் கேட்டவைகள் எல்லாவற்றையும் ஒரு தூதன் அவரை ஆவியிலே கொண்டு போய் அவரை நிறுத்தி இந்த பரிசுத்த புதிய எருசலேமை அவருக்கு காண்பித்தார். பார்த்தவர் ஒவ்வொரு காரியங்களையும் அந்த பரிசுத்த புதிய எருசலேமிலே பார்த்த ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் அழகாக அவர் எழுதி வைத்துள்ளார்.